நாச்சியாரை பற்றி பேசப் போகிறேன். மதிப்பிற்குரிய பெரியோர்களே மற்றும் என் அன்பு நண்பர்களே, இன்று நாம் நம் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடிய பல வீரர்களை நாம் நினைவு கூறுகிறோம். அந்த வரலாற்றில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆயுதமேந்தி போராடிய முதல் இந்திய அரசுகளில் ஒருவரான வீரமங்கை ராணி வேலு நாச்சியாரை நினைவு கூறுவது நமக்கு பெருமை. வேலு நாச்சியார் 1730ஆம் ஆண்டு சிவகங்கை அருகில் உள்ள ராமநாதபுரம் அரசு குடும்பத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே தமிழ் மற்றும் அல்லாமல் பிரெஞ்சு, உருது, ஆங்கிலம் போன்ற பல மொழிகளை கற்றார். அது மட்டுமல்லாமல் குதிரை ஏற்றம், வாள் சண்டை, வில்வித்தை மற்றும் போர்க்கலைகளிலும் சிறந்து விளங்கினார். அவர் சிவகங்கை மன்னராகிய முத்துவடுகநாத தேவரை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் 1772ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்களின் ஆதரவுடன் நடத்தப்பட்ட தாக்குதலில் மன்னர் முத்துவடுகநாத தேவர் கொல்லப்பட்டார். ராணி வேலு நாச்சியார் தனது கணவரையும் தனது நாடையும் இழந்தார். ஆனால் அவர் மனம் தளரவில்லை. அவர் தன் மகள் வெள்ளச்சியுடன் சிவகங்கையை வெளியேறி பல ஆண்டுகளுக்கு தன் சொந்த படையை திரட்டி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட தயாரானார். இந்த போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய துணையாக இருந்தது குயிலி ராணி வேலு நாச்சியாரின் மிக நம்பிக்கைக்குரிய வீராங்கனை. ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கை அழிப்பதற்காக தன்னையே தியாகம் செய்து தீர்மந்தமாக மாறி ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கிற்குள் சென்று அதை அழித்ததாக வரலாறு கூறுகிறது. இந்த தியாகம் ராணி வேலு நாச்சியாரின் படைக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித் தந்தது. ராணி வேலு நாச்சியார் வெறும் அரசி மட்டுமல்ல, அவர் ஒரு போர் வீரர், ஒரு தலைவி, ஒரு தாய்